வெல்கம் பேக் டு 4 Idiots. என்னடா அவனுக்கு உட்காந்துறானுங்க. இன்னும் முக்கியமான விஷயம் எனக்கு இத்தனை நாள் வந்துட்டு வீடியோ வரலன்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. வீடியோ எதுக்கு வரல? ஆக்சிடென்ட் ஆகி பெட்ல பத்துந்தியே, அது ஒரு ரீசனு. அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் தான் எதனால மற்றபடி நான் வரல. சரி, ஓகே, நீங்கள் பண்ணிடலாம். நாங்கள் பண்ணியிருக்கலாம், ஆனால் கூட ஒன்றும் வரல. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் வீடியோ பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தனுஷ் சாரோட மூவி குபேரா மூவிலேருந்து ஒரு சாங் வந்துருக்கு. அது வந்துடுச்சு, நாங்கள் டிலேவாக தான் பண்ணுறோம். ஆனால் பார்த்துடலாம், நம்ம பார்த்து ஒரு ரியாக்ட் பண்ணலாம். முக்கியமான விஷயம் அதுக்கே நம்ம ரியாக்ட் பண்ணுறோன்னா, தளபதி இருக்கார்ல, தளபதி டிவி கேட்க போகிறார்ல, சினிமா விட்டு போகிறதுனால அந்த ஒரு லிரிக்ஸை நம்ம பார்த்துட்டோம். நீ பாரு, உனக்கே புரியும். அந்த லிரிக்ஸை நீ பார்த்துட்டு நீ சொல்லு. அது ஒரு நார்மலான ஒரு மூவியோட பாட்டு தான், ஆனால் தனுஷ் சார் தான் பாடியிருக்காரு. அதை அந்த லிரிக்ஸை பார்த்துட்டு நீ சொல்லு, அது யாருக்காக எழுதியிருக்காங்கன்னு உனக்கே தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்களா என்ன நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எல்லாரும் இன்ஸ்டால அதெல்லாம் போட்டிருந்தாங்க. மூவி பேர் வந்து குபேரா. பார்த்துக்கலாமா? இருங்க, பாட்டு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஒண்டே ஹீரோ நீதான் மச்சி, ஊரே தலை மேல வச்சு கொண்டாடுது மோலம் ஆச்சு. இப்போ நீ நாளும் கட்சி சலாம் போட்டு ஊரே உன்னை பார்க்குதடா சாமி போல. ஒன்றே இல்ல போனா கூட உன்னை கேட்க யாரும் இல்ல. தெரு மேல ஏறிக்கினுதான் நீ ஸ்டாரு போல ஜோராபதியே. சிஎம்பிஎம் வந்தா கூட தான் நீ எந்திரிக்க தேவையில்லையே. முன்ன போல உன்னை இனி பாக்குறது ஈஸி இல்ல, பாக்குறதுக்குள்ள உசுர் போயிருண்டா உண்மையிலையே. போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா, சும்மா ராஜா போல கெத்தா நீ போய் வா நண்பா. போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா, சும்மா ராஜா போல கெத்தா நீ போய் வா நண்பா. ஏனி வச்சாலும் எட்டாது ஓரேஞ்சு யாரும் இல்ல. பல பேரு கும்பிட்டு போறாங்க உன்னோட காலடியில. காசு பணம் டப்பு துட்டு முன்னால துசு போல உன்னை வாங்க ஊருக்குள்ள யார்கிட்டையும் காசே இல்ல. இப்ப இருந்து ஒன்ன பார்த்து அணையிட ஆளே இல்லையே. ஓ போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா, ராஜா போல கெத்தா நீ போய் வா நண்பா. இனிமே உன்னோட தேசத்தில் நீ தாண்டா செல்ல புள்ள. சோக கீதங்கள் கிடையாது சொர்க்கம் ஜோபுக்குள்ள. ஏரோப்ளேன் ராக்கெட் எல்லாம் காலடியில் ஓட விடு. சண்டே இல்ல எண்டே இல்ல, இஷ்டம் போல ஆட்டம் போடு. உன்னோட தலையெழுத்த நீயே நல்லா எழுதிக்கடா. போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா, சும்மா ராஜா போல கெத்தா நீ போய் வா நண்பா. போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா, சும்மா ராஜா போல கெத்தா நீ போய் வா நண்பா.
இதோட குபேரா. பாட்டு வந்து முடிஞ்சிச்சு. மூவி பேர் என்ன ஃபீல் பண்றேன் பாட்டுக்கு? எனக்கு ஏதோ இது தனுஷ் சார் வந்து விஜய் சாருக்காக கம்போஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு அதே தோணுது. மாதிரி தான் எல்லாரும் அதே மாதிரி தான் ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாம இந்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த படம் வந்து தெலுங்குல எடுக்கிற படம். நாகார்ஜுனா சார் இருக்காரு. ஆனா இது ஃபுல்லா தெலுங்கு படமாகவும் தெரியல, தமிழ் படமாகவும் தெரியல, ஒரு கன்ஃபியூஷனா தான் இருக்கு. அதே மாதிரி டிஎஸ்பி ராக்ஸ்டார் புஷ்பா படத்துல போட்டார் சார். ஆமா, அவர் தான் இது மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணிருக்காரு. குபேரானா குபேந்திரன்னு ஒண்ணு சொல்லுவாங்களே, அது சாமி. அதுதான் இதுல வந்து அந்த இதுலயா? இதுல வந்து அவர் அந்த கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு பெக்கரா இருக்கலாம், அதனால குபேரா. ஏன்னா ஒரு கிளிப் நான் பார்த்தேன், இப்போ இதுல அந்த வீடியோல நான் பார்த்தேன். அந்த கிழிஞ்ச மாதிரி இருக்கு பேக்ல, சட்டடி கிழிஞ்ச மாதிரி இருக்கு. அதனால கூட இருக்கலாம், தெரியல. நம்மளுக்கு படம் வந்தாதான் தெரியும். இதுல நாகார்ஜுனா சார் இருக்காரு. அப்புறம் ராஷ்மிகா இருக்காங்களான்னு, ராஷ்மிகா வந்தனா அவங்க இருக்காங்களான்னு தெரியல. இருக்கிற மாதிரி ஆனா இருந்தா எனக்கு நல்லா இருக்காது. ஏன் ராஷ்மிகா பிடிக்காதா? பிடிக்காதுன்னு இல்ல, அப்படிலாம் இல்ல. அவங்க இல்லாம வேற யாருன்னா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி சொல்ல வர. கரெக்ட். நீனா நினைக்கிறப்போ எனக்கு எப்போ மூவி ரிலீஸ் ஆகும் தான் நான் பார்த்துன்னு இருக்கேன். அது ஓகேதான். இப்போ அந்த பாட்டுனால சொல்றேன். சாங் வந்து தளபதி சார் எனக்கு பிடிச்சிருக்கு, வைபா இருக்குது சாங்கு, அந்த லிரிக்ஸ் நல்லா இருக்கு. அது ஏதோ விஜய் சார் கம்போஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா சிஎம்ஏ பிஎம்ஏ போய் வா நண்பா. அவங்க வந்து அதான் அவங்க வந்து இதுல இருந்து படத்துல இருந்து இப்போ இதுக்கு போறாருல, கட்சிக்கு சேர்றாரு. அதனால போய் வா நண்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. அது கேட்கும் போது ஒரு நல்ல வழி அனுப்புற மாதிரி. சினிமால இருந்து நீங்க அப்படி போயிட்டு வாங்க நல்லா இருக்கு பாட்டு. நீங்களும் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கும் பிடிக்கும். படம் போய் பார்க்கலாம், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதே மாதிரி ரிலீஸ் டேட் சொல்றேன் ப்ரோ. ரிலீஸ் டேட் அதுலயே போடலையா? நானே வந்துட்டு தான் பார்த்தேன், கீழே போடுவாங்க. மூவி பேர் வந்து குபேரா. போயிட்டு புக் மை ஷோல பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா தியேட்டர்ல போய் உட்காந்து பாருங்க, நல்லா இருக்கும் மூவி. எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனா நாங்க இன்னும் பார்க்கல மூவி. வரவே இல்லடா. அதான் வரவே இல்லை. சாங் தான்டா ரிலீஸ் ஆயிருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் சாங் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படி உங்களுக்கு மூவி வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்தனே பாருங்க திருப்தியா உட்காந்து ஃபேமிலி கூட. அவ்வளவுதான். நல்லா இருக்கு, சாங் நல்லா இருக்கு. அதே மாதிரி பீட்டும் சூப்பரா. அந்த நடுவில் ஒரு பீட் இருக்குல்ல, செம்மையா இருக்குது. டிஎஸ்பி சார் அவங்க அவுட்டா போட்டிருக்காரு. அவருக்கு தனி ஸ்டைலா இருக்கும். புஷ்பால அதெல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் ஒரு ஜேர்னரா இருக்கும். இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அது தெலுங்கு ஃபீல்ட்ல கலந்து கொடுக்குற மாதிரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டிடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். அது அதிகம் உங்களுக்கு உங்கள் விஷயம், உங்கள் ராஜ். பாய்.